ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் பற்றி. இந்த ஏர் இந்தியா முன்ன கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது திரும்ப டாட்டா வாங்கி இப்போ அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அது டாட்டா வாங்கி ரன் பண்ணாலும் அவங்களால அந்த ஏர்லைனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக இண்டிகோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன் டைம் இருப்பாங்க. அதே மாதிரி ஈவன் ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் ரேட்டு ப்ளஸ் இண்டிகோட ஃப்ளைட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈவன் இண்டிகோவை விட ஏர் இந்தியா கம்மியாக தருவாங்க. அப்போ கூட மக்கள் இண்டிகோவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட் மட்டும் காரணம் கிடையாது. இண்டிகோவோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குன்னா அதை விட 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி அவங்க அரைவ் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸை டீபோர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. நீங்கள் மற்ற ஏர்லைன்ஸ்க்கும் இண்டிகோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சீக்கிரமாக டீபோர்ட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனேயே கடன்னு எல்லாரையும் இறக்கி அந்த பஸ்ஸில் ஏற்றுவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க 10-20 நிமிஷம் சேவ் பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200 ஃப்ளைட்ஸ் அவங்களால எக்ஸ்ட்ரா ரன் பண்ண முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். மற்ற ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இண்டிகோ ஆரம்பிக்கும் போது முதல் கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே லேடிஸ் விமென்ஸாக போட்டது. ஏன்னா முன்ன மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபாரின் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இப்போ வர ஜென்ஸ் ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் முன்ன பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லேயும் ஜென்ஸ் ஏர் ஹோஸ்டர்ஸ் இருந்தாங்க. பட் அதை சேஞ்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் விமென்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா விமென்ஸ் ஜென்ஸை விட வெயிட் கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 70 கிலோ இருக்கான்னா லேடிஸ் கண்டிப்பாக 50 கிலோ கீழே தான் இருப்பாங்க. இல்லை 60 கிலோ 50 கிலோ இருந்தாலும் அவங்களுக்கு 10 kg டிஃபர் ஆகுது. இப்போ ஒரு ஃப்ளைட்டில் 5 ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லை 4 ஏர் ஹோஸ்டர்ஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40 கிலோ மிச்சமாகுது. அதே மாதிரி இண்டிகோ ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூடாக உங்களுக்கு எந்த ஐட்டமும் கிடைக்காது. பர்கராக இருக்கட்டும், சாண்ட்விச்சாக இருக்கட்டும், எல்லாமே சில்டு ஐட்டமாக கிடைக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டில் ஓவன்ஸ் இருக்கிறதே கிடையாது. ஹீட் பண்ணி தரப்போ ஓவன்ஸ் இருக்கிறதே கிடையாது. சில்டு ஃபுட்டாக தான் கிடைக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓவனோட வெயிட்டு கிட்டத்தட்ட 20 கிலோ அப்படின்னு வைங்களேன். 3 ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோ ஆகுது. ஸோ அந்த வெயிட்டை அவங்க கம்மி பண்ணுறாங்க. கம்மி ஆகும்போது என்ன ஆகுது, பர் ட்ரிப்புக்கு அவங்க 2000-3000 ரூபாய் ஃபியூலில் சேவ் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு அவங்க 7 லட்சம் ஃப்ளைட் ரன் பண்ணுறாங்க. இப்படி அவங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் சேவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இண்டிகோவால் இன்ன வரை சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஆகாஷ் ஏர் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. பட் இண்டிகோவோட சக்ஸஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இண்டிகோ அவ்வளோ கிளியராக அவங்களோட சிஸ்டம்ஸை டிரைவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இன்னும் ஏர் இண்டியாவில் இல்லை அதர் ஃப்ளைட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்லைன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த சக்ஸஸை தொட முடியல. இண்டிகோவோட சிஸ்டம் தான் அதுக்கு முக்கிய காரணம். மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.